கடனால பாதிக்கப்பட்டாரே, கடனை வாங்கி கட்ட முடியாதுன்னு அவனுக்கு என்ன ஆறுதல் சிலுவை சொல்லுது? நீ இந்த உலகத்துல வாங்கின கடனை விட கடவுள்கிட்ட வாங்கின கடன் பெருசுன்னு சொல்லுது. கடவுளுக்கு நீ செலுத்த வேண்டிய பாவ கடன் எவ்வளவு மோசமானது சிலுவை உனக்கு சொல்லுது. கடவுளுடைய கடனை உனக்கு அவர் மன்னிச்சிருக்கிறார். கடவுளுடைய மன்னிப்பு உனக்கு தேவைன்னு சொல்லுது. கடவுளுடைய மன்னிப்பு பெற்ற நீ இந்த உலகத்துல கடனை மேற்கொள்வதற்கான பலனை சிலுவை கொடுக்குது. கடன் எப்படி மன்னிக்கப்படுகிறது? கடன் எப்படி நீக்கப்படுகிறது? கடின அர்ப்பணிப்பால கடன் நீக்கப்படுது. கடின உழைப்பினால கடன் நீக்கப்படுது. ரத்தம் சிந்தி கடன் அடைச்சிருக்கிறார் கடவுள். ஒவ்வொரு கடன்காரனுக்கு அதான் சொல்லுது. நீ உழைக்கிறவனா இருந்தா கடன் வாங்க மாட்டேன். முத நீ கடினமா ரத்தம் சிந்தி உழைக்கிறவன் எப்படி கடன்காரனா இருக்க முடியும்? சோம்பேறி தான் கடன்காரனாவான். பொறுப்பை சரியா செய்யாதவன் தான் கடன்காரனாவான். ஞானமா நிதானமா விவேகமா வாழ தெரியாதவன் கடன்காரனாவான். இப்படி என்ன இல்லை சிலுவையில். சிலுவையில எல்லா அருமருந்து ஊற்று அங்கதான் இருக்குது. மனக்காயங்களுக்கு வழி அங்கதான் இருக்குது. ஆறுதல் அங்கதான் இருக்குது. என் நேசிக்க ஆளே இல்லை, என் அன்புக்கு ஒரு ஆளே இல்லை, எனக்கு சமாதானம் கொடுக்க ஆளே இல்லை. சிலுவை நோக்கி பார்க்கும்பொழுது சொல்லுது, நித்தியகரமா நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. உன்னை உயிரை கொடுத்து ரத்தம் செஞ்சு நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. உன்னை நித்தியம் வர பாதுகாப்பா கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. உன் கடந்த வாழ்க்கையினுடைய எல்லா அக்கிரமங்களும் போக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுது. என்ன இல்லை,